உன் சமையலுக்கெல்லாம் ஈடே இல்லைப்பா. ஐயோ சான்ஸே இல்லை. இவெல்லாம் சமைக்கிறா கேவலமாக இருக்கும் சமையல். மீன் குழம்பு மட்டும் வைக்க தெரியும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் வாயை மட்டும் பாரு கிழியும் அப்படியே. பிரியாணி செய்வா பாரு, பொங்கல் மாதிரி செய்வா. கறியை போட்ட பொங்கல் அது. என்ன இதெல்லாம் சும்மா சொல்லு. என்னதான் பண்ற? நான் ஒன்றும் பண்ணலையே. யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்க? யார்ட்டும் பேசலையே. நீ சமைச்சா நல்லா சமைக்கிறது இருக்கும். சரியில்லைன்னு சொல்லியே. சேட்டலைட் சரியில்லை, உங்களுக்கு நெட்வொர்க் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். மிஸ் பண்ணிட்டேன் டியர், மிஸ் பண்ணிட்டேன். யார மிஸ் பண்ண? அவங்க கொடுத்த ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா நானு. அவங்க நல்ல ஆஃபர் கொடுத்தாங்க, 6 month வேலிடிட்டி இல்ல ஆஃபர். ரவி, இது சரிப்பட்டு வராது. 2.5 GB ஃப்ரீன்னு சொன்னாங்க. இது சரிப்பட்டு வராது. நீ பண்றது எனக்கு சரிப்பட்டு வராது. சுத்தமா சரியே இல்ல நீ பண்றது. சேர்க்கை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை. ஆள் இல்லை வீட்டில், எங்கே போயிருப்பா அவன். எப்படி இருக்கு? ஏன்னா பேசவே மாட்டேங்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் கால் பண்ணுவேன், இப்போ நான் தெரியல. நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் வீடியோலாம். செம்ம க்யூட்டாக பண்ணுறேன். நல்லா இருக்கு. ஒரே நிமிஷம். வந்துட்டா பிசாசு. ஒரே நிமிஷம், நான் பின்னாடி பக்கம் போயிடுறேன்னா இங்கே இருந்தால் பேச முடியாது. ஒரே நிமிஷம். மோசமானவப்பா நீ வேற. கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா, முகத்தை பார்த்தே கண்டுபிடிப்பா. என்ன சாப்பாடு வீட்டில்? உன் சமையலுக்கெல்லாம் ஈடே இல்லைப்பா. ஐயோ சான்ஸே இல்லை. இவெல்லாம் சமைக்கிறா கேவலமாக இருக்கும் சமையல். மீன் குழம்பு மட்டும் வைக்க தெரியும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் வாயை மட்டும் பாரு கிழியும் அப்படியே. பிரியாணி செய்வா பாரு, பொங்கல் மாதிரி செய்வா. கறியை போட்ட பொங்கல் அது. ஐயோ உன் கை பக்குவம்லாம் வேறு லெவல்ப்பா. என்ன கொஞ்சம் வெள்ளைன்னு அழகாக இருக்கா தவிர மற்றபடிலாம் அறிவுலாம் ஒன்றும் கிடையாது. தத்தி தான் அது. அளவுக்கெல்லாம் அறிவு கிடையாது. உனக்கு அழகு இருக்குது, அறிவு இருக்குது. என்ன விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. கொடுத்து வச்சப்ப அவன் புருஷன். உண்மையிலேயே சொல்கிறேன். இருப்பா ஒரு திருட்டுத்தனமாக வந்து விட்டு கேட்குது வருமா. சரி இரு அப்படியே லைனில் இருந்தம்மா அங்கே போயிடுறேன். அப்பா நீ என்ன நான் என்ன இந்த விஷயத்தில் கேடி அவ. ஊரில் இருக்கிற மொத்த முள்ள மாதிரித்தனத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், எங்கே போகிறேன், எங்கே வரேன். சொல்லு. அதான் சொல்கிறேன், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் ஒன்று. எப்படியா அப்போவே நான் வந்து சொல்லியிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபீல் பண்ணினா பிரயோஜனம். 2 குழந்தைக்கு அப்பா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? கடவுள் எழுதி வச்சிட்டார் தலையில், இந்த எருமை மாட்டை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு. அவஸ்தை தான், பெருசாலாம் ஒன்றும் இல்லைப்பா. சத்தியமாக உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கேன், உண்மையிலேயே சூப்பராக இருந்திருப்பேன். என்ன பண்ணுறது? இருப்பா ஒரு நிமிஷம். நிம்மதியாக ஃபோன் பேச விட மாட்டேங்கிறாப்பா. எப்பா சரி கடுப்பாக இருக்கு. இதனால தான் போல இருக்காங்க, அங்கே போட்டு தள்ளிடுறானுங்க. பிடிக்கலன்னா போயிட வேண்டியது தானே. சும்மா கூட இருந்துக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு நம்மளையும் நிம்மதியாக இருக்க விடாமல் அவங்களையும் நிம்மதியாக இல்லாமல் என்ன பார்க்குறோம்ல நம்ம டிவி பேப்பர்லலாம் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்றேண்ணா. மேலே வந்திருக்கேன், நான் கூப்பிட்றேன். வை. என்ன இதெல்லாம் சும்மா சொல்லு. என்னதான் பண்ற? நான் ஒன்றும் பண்ணலையே. யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்க? யார்ட்டும் பேசலையே. அதையே பம்பிட்டு பேசுற? ஏர்டெல் கஸ்டமர் கேர்ப்பா. கஸ்டமர் கேர் கிட்ட தான் ஆள் வந்தா அப்படி மறைஞ்சு பேசுறதா? அதை என்ன கண்டா பார்த்துட்டு அப்படியே ஓடுற? நான் எங்கே போனேன்?
நான் தான் பார்த்தனே, அங்க உட்காந்து பேசுற, முள்ளு செடிக்குள்ள உட்காந்து பேசுற, வாசல் நடுவில் உட்காந்து பேசுற, இந்த மேல வந்து பேசுற. அப்படி யார் கூட தான் பேசுவ? என்னதான் பேசுவ? எனக்கும் கொஞ்சம் சொல்ல. தெரியாதா? சொல்ல முடியாது. ஏன் இந்த திருட்டுத்தனம்? நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. தப்பு பண்ணாதவன் எப்படி மறைவா பேசுவான்? பயம் இருக்கிறவங்க மறைஞ்சு பேசுவான். இல்ல, நீ எதுக்கு என்னைய ஃபாலோ பண்ற? நான் எங்க போன கூட பின்னாடி வந்து நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஒளிஞ்சு பேசுறதுனால தான் நான் வந்து ஒளிஞ்சு பாக்குறேன். நீ வந்து ஒளிஞ்சு பாக்குறதுனால தான் நான் ஒளிஞ்சு பேசுறேன். ஏன் பேசுற? ஏன் பேசுனா போன் வந்தா பேசதான் செய்வாங்க. அமைதியா இருக்க முடியாது இல்ல? போன் வந்து பேசுனா என் முன்னாடி பேசு, சத்தமா பேசு, எதுக்கு முன்னாடி நான் தெளிவா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி பேசு. அதே மறைமுகமா பேசுறேன் தான் நான் கேக்குறேன். நான் உடனே மறைமுகமா பேசலையே. டவர் கிடைக்கல, சரி அங்க போன சிக்னல் கிடைச்சது, கொஞ்சம் அங்க சிக்னல் கிடைச்சது. அது எப்படி மத்தவங்க எல்லாம் பேசுற அப்பெல்லாம் டவர் கிடைக்குது, சில போன் கால்லாம் வரும்போது மட்டும் கேட்க மாட்டேங்குது, உனக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது? தெரியாது. உனக்கு இப்ப என்னதான் தெரியணும்னு நினைக்கிறேன். நீ ஏன் இப்படி வந்து என்ன வந்து தப்பு பண்றவன்னா நீ ஏன் இந்த ஸ்பை ஒர்க் பாக்குற? நீ இப்படி இருக்கிறதுனால தான் நான் ஸ்பை ஒர்க் சரி, நான் பாக்குறேன். எப்படி இருந்தா உனக்கு என்ன? ஆனா தப்பு இல்லாததா? நீ தப்பு பண்ணல தானே, அப்படியே மறைச்சு பேசுற. நான் உன்னை மறைச்சு நேர்மையா இருக்க வேண்டியதானே? எதுக்கு போன் லாக்லாம் போடுற? எதுக்கு மறைச்சு பேசுற? என்னது யாருக்கிட்ட பேசுறேன்? லேடிஸ் வாய்ஸ் மிஸ் கேட்டுச்சு. ஐயோ யார் இல்ல பேபி அம்மா இருக்காங்க. ஐயோமா பேபி அம்மா ப்ளீஸ் மீ. லேடிஸோட வாய்ஸ் நான் மாதிரி தான் மிமிக்ரி பண்ணேன் லேடிஸ் மாதிரி. எது முள்ளு செடிக்குள்ளயா? முள்ளு செடிக்குள்ளயா? சொல்லு. குற்றோட நெஞ்செல்லாம் குறுகுறுக்கும். அதான் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடமா விடுறாதா? என்ன ஃப்ரீடம்? உன்னை எப்போ உன்னை கண்டினோ அன்னைக்கே ஃப்ரீடம் போச்சு. அப்படியா? சத்தியமா சொல்றேன். எனக்கு இப்போ சீரியஸா சொல்றேன், நான் ரவிராஜாவே இல்ல. எனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு. ஓ, என்ன பிரைவசி? அடுத்த முன்னாடி கூட பேசுறதா? அனாவசியமா சந்தேகப்பட்டு நான் அசிங்கப்படுத்தப்படாது. நான் எவன் முன்னாடி கூட பேசுறேன்? பாத்தியா நீ வந்து பேசுனது? உன்னை பார்த்தாலே தெரியுது. இல்ல நான் பேசுனது பாத்தியா நீ? தெரியுது, நல்லாவே தெரியுது. குசு 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 பேசுற. குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குமா? அத நான் சொல்லணும். உனக்கு தான் அந்த குற்றமுள்ள நெஞ்சு உனக்கு. ஏன் நான் என் கூட 10 பேர் கூட பேசிட்டு இருக்கேனா? நீ பாத்தியா? ஏன் அன்னைக்கு நீ பேசல? யார் கூட? அன்னைக்கு ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் கிட்ட பேசிட்டீல? நானா? ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் கால் பண்ணாரு, அட்ரஸ் சொல்ல நீ அவருக்கு. காமெடி பண்ற பேர்ல அன்னைக்கு ரேபிடோ புக் பண்ண அந்த ஆள் வந்தா போல, அவருக்கு நீ லொகேஷன் சொல்லல, இப்படி வாங்கனா அப்படி வாங்கனான்னு சொல்லல. நீல ஆம்பளை கூட பேசலையா? ஏன் அந்த அண்ணாச்சி கிட்ட போயிட்டு பால், அண்ணாச்சி 2 பால் கொடுங்க, பிஸ்கெட் கொடுங்க, அரிசி இவ்வளவு கொடுங்க, தக்காளி கொடுங்கன்னு பேசுறியே, அப்ப அது தப்பா தெரியல? சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயமா இருக்கணும். ஏன்னா உனக்கு பிடிக்கல இல்ல? சமைக்கிறது சரியில்லை, சமைக்கிறது சரியில்லை. நீ சமைச்சா நல்லா இருக்கும். சமைக்கிறது சரியில்லைன்னு சொல்லியே, சேட்டலைட் சரியில்லை, உங்களுக்கு நெட்வொர்க் சரியில்லைன்னு சொல்லிருந்தேன். மிஸ் பண்ணிட்டேன் டியர், மிஸ் பண்ணிட்டேன். யார மிஸ் பண்ண? அவங்க கொடுத்த ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா நானு. அவங்க நல்ல ஆஃபர் கொடுத்தாங்க, 6 மந்த் வேலிடிட்டி இல்ல ஆஃபர். ரவி, இது சரிப்பட்டு வராது. 2.5 GB ஃப்ரீன்னு சொன்னாங்க. இது சரிப்பட்டு வராது. நீ பண்றது எனக்கு சரிப்பட்டு வராது. சுத்தமா சரியே இல்ல நீ பண்றது. சேர்க்கை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை. நெகட்டிவா பேசாதடா, பாசிட்டிவா நீ பேசு. நெகட்டிவாவே தான் இருக்கடா. என்கிட்ட ஏன் என்னை சந்தோஷமா பார்த்தாலே உனக்கு தப்பாவே தோணுது? நீ தப்பா பண்ற, அதான் எனக்கு தப்பா தோணுது. நீ தப்பா தான் பண்ணிட்டு இருக்க, உங்களுக்கு தெரியலையா? அவங்க தான் சொன்னாங்க, செக் பண்ணாங்க. நீங்க கொஞ்சம் லெஃப்ட்ல வந்து பேசுங்க சார், அந்த பக்கம் பின்னாடி பேசுங்க. அவங்க நெட்வொர்க் செக் பண்ணாங்க, சுத்தி நெட்வொர்க் செக் பண்ணாங்க. அதனால அங்கெல்லாம் போய் நீ பேசிட்டு இருந்தேன். முள்ளு செடிக்குள்ள, வீட்டு பின்னாடி, பொதாருக்குள்ள கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடுத்த விட்டு மாடி மேல இதான் பேசுறது லட்சணமா? இதெல்லாம் என்ன நல்ல ஆம்பளைக்கு அழகா? நீ கெட்டு குட்டிச்சாரா ஆகு. என் வாழ்க்கை எதுக்கு எடுத்துட்டு இருக்க? பின்னாடி வேணும் உனக்கு. தயவு செஞ்சு போயிடு. எங்க? என் வாழ்க்கை கெடுக்காத. எங்க போனோம்? எவகிட்ட இழிச்சு பேசினா அவ கூட போயிடு. நான் யாரையும் இழிச்சு பேசுறாரு, அது அவங்க கஸ்டமர் கேர். மூடு. ஏர்டெல் கஸ்டமர் எல்லாம் உன்னை பத்தி தெரியும். அதுவும் கம்ப்யூட்டர் வாய்ஸ் அது. அது எப்படி உன்னை தேடி மட்டும் வராங்க கரெக்டா கஸ்டமர் கேர்? சரி இப்போ நான் வரேன். நீ என்ன சொல்றது போன்ட்டு? நீ போ. உன்னால வாழ்க்கை வீணா போச்சு, நாசமா போச்சு.